11th Maths Chapter 3 Trigonometry Exercise 3.1 7th sum பார்க்குறோம். If x அப்படி is equal to இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் என்னென்னா சிக்மா இல்லைன்னா ஷமேசன் சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கீழே கதை நம்ம பார்க்கணும். n is equal to 0 மேலே வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிவ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா n அப்படிங்கிற வேரியபிளுக்கு 0லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் வரை உள்ள வேல்யூஸ் எல்லாமே நமக்கு கொடுக்கலாம். அதுதான் இதோட மீனிங். அப்போது இப்போ நம்ம வந்து இதே இதுதான் ஒய்க்கு, இதே தான் ஜெட்டுக்கு. பார்க்குறதுக்கு தான் இந்த சம் பெரிய சம்மாக தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸியான சம் புரிஞ்சுக்கிட்டோன்னா. இப்போது என்னோடய எண்ணுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணும், 0லேருந்து நம்ம வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்போது n is equal to 0 அப்படின்றது தானே ஃபஸ்ட்டு தான் நம்ம கொடுப்போம். அப்போது cos to the power 2n. அப்போ இந்த என்னோட வேல்யூ எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இங்கே n இருக்கு இல்லையா, இந்த எண்ணுக்கு பதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? இப்போ பாருங்கள், cos to the power 2n. 2 என்னும்போது எண்ணுக்கு பதில் இன்ட்டு 0 அப்படின்னு கொடுத்தோம்னா 2 into 0 0. அப்போ இது எப்படி கிடைக்கும், cos to the power 0 theta. இதுதான் ஃபஸ்ட்டு எலமெண்ட். ஓகேவா? இப்போது நம்ம அதே மாதிரி ஒய்க்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த எண் இருக்கிற இடத்துல எண்ணுக்கு பதில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயுமே என்னோடது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரையும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா 0 இந்த தீட்டா ஆங்கிளோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 0வை காட்டிலும் அதிகமாக இருக்குது. ஓகேவா? π/2 காட்டிலையும் கம்மியான வேல்யூஸாக இருக்கும். அவ்வளோதான் இதுக்கு மீனிங். தென் ஷோ தட்னு சொல்லிட்டு இந்த சம் கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்க க்ளூ என்னென்னா 1 + x + x² + x³ சொல்லி போட்டுட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது இது என்ன மாதிரியான சீக்வென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முடிவில்லாதது. பாசிட்டிவ் இன்ஃபினிட்டினா இப்போ இன்ஃபினிட்டி வரையில போயிட்டே இருக்குது. ஓகேவா? இது ஒரு முடிவில்லாத பெருக்கல் தொடர். நம்ம வந்து அடுத்தடுத்த எலமெண்ட் வந்து ஒன்று மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போது அதுலேருந்து நம்ம வந்து காமன் டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா, இப்படி கொடுத்து முடிவில்லாத ஒரு பெருக்கல் தொடருக்கு கூடுதலுக்கு என்ன ஃபார்முலான்னு சொன்னால் Sn is equal to a/1 - rன்னு கொடுப்பாங்க. இப்போது நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ நம்ம இவங்க ப்ரூஃப் பண்ண சொன்னது x into y into z is equal to x plus y plus z. நம்ம வந்து LHS எடுத்துகிட்டு RHS ப்ரூஃப் பண்ணாலும் சரி, RHS எடுத்துகிட்டு LHS கொண்டு வந்தாலும் சரி. இப்போ நம்ம சம் செய்யலாம். எது வேணாலும் எடுத்து எதை வேணாலும் ப்ரூஃப் பண்ணிக்கலாம். அதாவது RHS எடுத்து LHS கொண்டு வந்துடலாம், LHS எடுத்து RHS கொண்டு வந்துடலாம். நம்ம இதை ப்ரூஃப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, ஜெட்டோட வேல்யூவை தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். n is equal to 0. அப்போ ஃபஸ்ட்டு 0ன்ற வேல்யூ வந்து என்னுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போது என்னுக்கு கொடுத்தோம்னா என்னாகும், cos to the power 2 into 0. 2 என்னன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ nக்கு 0ன்னு கொடுத்தோம்னா என்னாகும், 2 into 0. எந்த நம்பரை 0வால் மல்டிப்ளை பண்ணால் 0 தானே கிடைக்கும். அப்போது cos to the power 0 தீட்டான்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு தமிழில் முதல் உறுப்பு என்ன கிடச்சிருக்கு, cos to the power 0 தீட்டான்னு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்ததுக்கு நம்ம கொடுக்கும்போது பாருங்கள், அதுக்கு அடுத்து 0க்கு அடுத்து என்ன கொடுப்போம், 1 அப்படின்னு வேல்யூ கொடுக்குறோம். அப்போது cos to the power 2 into 1. ஒரு நம்பரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பர், அப்போ cos² தீட்டான்னு கிடைக்கிது அடுத்த உறுப்பு. இப்போ அடுத்தது பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம 2 வேல்யூ கொடுத்தோம்னா 2 into 2 4. அப்போ cos to the power 4 தீட்டான்னு கிடைக்கிது. அடுத்து 3ன்னு கொடுத்தோம்னா 2 into 3 6. அப்போ cos to the power 6 தீட்டான்னு கிடைக்கிது. இப்போது நமக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க இதில் இந்த சம்மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + x + x² + x³ நமக்கு இந்த மாதிரி பவர் இருக்குது பாருங்கள். பவரில் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் அந்த பவரை வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பவர் பாருங்கள், 1 2 3 இப்படிலாம் போச்சுன்னா இந்த சீக்வென்ஸ் வந்து என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த தொடர் வரிசை வந்து ஒரு பெருக்கல் தொடர் வரிசையாக இருக்குது. ப்ளஸ் இது வந்து ஒரு முடிவுறா தொடர் வரிசை. ஏன்னா 0லேருந்து இன்ஃபினிட்டி வரையும் நம்ம உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியுமா, வேல்யூஸ் கொடுக்க முடியுமா, முடியாது. ஸோ இது ஒரு முடிவுறா இன்ஃபினிட்டிவ் தொடர் வரிசை ப்ளஸ் பெருக்கல் தொடர் வரிசை. இதோட கூடுதலுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா Sn is equal to
எங்கே எழுதியிருக்கேன் Sn is equal to A divided by 1 minus R. இப்போது இதில் A அப்படிங்கிறது முதல் உறுப்பு ஓகேவா. ஃபஸ்ட் எலமெண்ட் என்னவோ அதுதான் A, கீழே டிவைட் பை 1 மைனஸ் ஆர்னு சொல்லி நம்ம போடணும். ஆர் அப்படின்னா என்னென்னா காமன் டிஃப்ரென்ஸு. இப்போ இது ஒரு பெருக்கல் தொடர் வரிசை அப்படின்னா மல்டிப்ளைல இருக்குன்னா என்ன பண்ணணும், இப்போது இந்த செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கணும். இதை வச்சு இதை மேலே போட்டுட்டு நியூமரேட்டராக போட்டு ஃபஸ்ட் எலமெண்ட்டால் டிவைட் பண்ணணும். அப்போ நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு கிடச்சிரும். இப்போது அடுத்தது என்ன கவனிக்கணும்னா cos to the power 0 தீட்டா. எதுலேயுமே பவர் வந்து 0 ஆச்சுன்னா அந்த டேர்மோட வேல்யூ வந்து 1 ஆகிடும். அப்போ cos to the power 0 தீட்டான்னு தான் இந்த டேர்மோட வேல்யூவே 1 ஓகேவா. அப்போ முதல் உறுப்பு நமக்கு என்னவா இருக்குது, ஃபஸ்ட் எலமெண்ட் 1 டிவைடட் பை 1 மைனஸ் இப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் 1ஆல் டிவைட் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பரையுமே 1ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு அதே தானே கிடைக்கும். அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் டு த பவர் 0 தீட்டானா இதோட வேல்யூ 1. அப்போ நம்ம அடித்து கொடுத்தோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டாவே தான் நமக்கு கிடைக்கும் ஓகேவா. ஏன்னா இந்த டேர்மோட வேல்யூ வந்து 1. அப்போது நமக்கு வந்து காமன் இப்போ அடுத்தது பாருங்களேன், இந்த எலமெண்ட் எடுத்துக்கிறோம், இதால் டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இப்போ காஸ் டு த பவர் 4 தீட்டா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டானா அடுக்கு வந்து மைனஸ் பண்ணுவோம் பவர். அப்போ 4 - 2 வந்து ஸ்கொயர் தான் கிடைக்கும். அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் என்னவா கிடைக்கிது, காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கிது. அப்போது இந்த இதை வந்து ஆறுங்கிறது வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து 1. இதை நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். அப்போ 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஆரோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போது இஸ் ஈக்குவல் டு 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒய்ன்றது பாருங்கள், இப்போயும் பாருங்கள், இந்த சமேஷன் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, n இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம 0லேருந்து வேல்யூஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். இது மேலே வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிவ். நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 3 இதுக்கு மட்டும் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது 0ன்றது இந்த n இருக்க இடத்துல கொடுங்களேன். அப்போ 2 × 0 0. அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன கிடைக்கிது, சைன் டு த பவர் 0 தீட்டான்னு கிடைக்கிது ஓகேவா. அடுத்து இந்த எண்ணுக்கு நம்ம 1ன்னு கொடுக்குறோம். 2 × 1 2. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டான்னு அடுத்த எலமெண்ட் கிடைக்கிது. இப்போ இந்த எண்ணுக்கு 2ன்னு நம்ம கொடுத்தோம்னா 2 × 2 4. அப்போ சைன் டு த பவர் 4 தீட்டான்றது அடுத்த எலமெண்ட் ஓகேவா. நம்ம போதும் 3 எலமெண்ட் கண்டுபிடிச்சோம். ஏன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸ் போதும். அது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு ப்ளஸ்ன்னு போட்டு இன்ஃபினிட்டிவ்னு போட்டுக்கிறோம். இப்போது சைன் டு த பவர் 0 தீட்டாவோட வேல்யூ என்னது, 1. எதுலேயுமே அடுக்கு 0 வந்தால் அதோட வேல்யூ 1. அப்போது முதல் உறுப்பு ஏயோட வேல்யூ என்னது, 1. அப்போது நம்ம இந்த ஃபார்முலா என்னது, a டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். அப்போ ஆரோட பொது டிஃப்ரென்ஸ் நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போது செகண்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட் எலமெண்ட்டால் டிவைட் பண்ணுறோம். அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் டு த பவர் 0 தீட்டானா இதோட வேல்யூ வந்து 1. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாவில் 1ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டாவே தான் கிடைக்கும். இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் என்னவா கிடச்சிருக்கு, சைன் ஸ்கொயர் தீட்டான்னு நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், தேவையில்லை இருந்தாலும் சைன் டு த பவர் 4 தீட்டா டிவைட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் என்னவா கிடச்சிருக்கு, சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடச்சிருக்கு. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா, ஏ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 டிவைட் பை 1 மைனஸ் 6. அப்போது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு நமக்கு தெரியும். ஸோ 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுகிறோம். இதுதான் ஒய்யோட வேல்யூ. இப்போ நம்ம செட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஜெட்டோட வேல்யூ பாருங்கள், மேலே என்ன கொடுத்துருக்காங்க, என் வந்து என்னோட மதிப்பு 0லேருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிவ் வரையும் கொடுக்குறோம். ஸ்டார்டிங் இது வந்து 0. அப்போது காஸ் டு த பவர் 2n, இந்த என்ன இடத்துல 0 போட்டிங்கன்னா 2 × 0 0. அப்போ காஸ் டு த பவர் 0 தீட்டான்னு கிடைக்கும். இந்த இடத்துல எண்ணுக்கு பவர் 0 போட்டோம்னா 2 × 0 0வே தான். அப்போ சைன் டு த பவர் 0 தீட்டான்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பாருங்கள், காஸ் டு த பவர் 0 தீட்டா இன்ட்டு சைன் டு த பவர் 0 தீட்டா. இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. 1 × 1 1 தான். அப்போ ஃபஸ்ட்டு a இஸ் ஈக்குவல் டு 1 ஓகேவா. இப்போ அடுத்த பாருங்கள், 1 அப்படிங்கிற வேல்யூ இதுக்கு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா எனக்கு 1ன்னா என்ன அர்த்தம், 2 × 1
2 தான். இதில் 2 into 1 2. அப்போ cos square theta into sin square theta. இதுதான் செகண்ட் எலமெண்ட். ஓகேவா? இப்போ என்னக்கு 2ங்கிற வேல்யூ கொடுங்க. 2 into 2 4. அப்போ cos to the power 4 theta into sin to the power 4 theta. இதுதான் தேர்ட் எலமெண்ட். போதும், நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் எலமெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இதோட வேல்யூ 1. ஓகேவா? அப்போது இந்த வேல்யூவை 1ஆல் டிவைட் பண்ணோம்னா அதே தான் கிடைக்கும். காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். அப்போது நம்ம இப்போது அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபார்முலா என்னது? 1 divided by 1 minus r. rங்கிறது இந்த வேல்யூ. அப்போ 1 divided by 1 minus cos square theta sin square thetaன்னு கிடைக்கிது. இப்போ நம்ம x கண்டுபிடிச்சிட்டோம், y கண்டுபிடிச்சிட்டோம், z கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இதில் என்ன கொடுத்துருக்காங்க? RHS x plus y plus zன்னு கொடுத்துருக்காங்க is equal to x. இது நம்ம RHS எடுத்துக்கலாம். x plus y plus z நம்ம எடுத்தோம்னா இது மூணையுமே நம்ம xோட வேல்யூ, yயோட வேல்யூ, zோட வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு xோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 1 minus 1 divided by sin square theta xோட வேல்யூ. yயோட வேல்யூ 1 divided by cos square theta. பாருங்கள், இது zோட வேல்யூ. அப்போது xோட வேல்யூ என்னது? 1 divided by sin square theta plus 1 divided by cos square theta plus 1 divided by 1 minus cos square theta into sin square theta. இப்போ இது மூணுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம்? எல்லா டினாமினேட்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லா டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டு எல்லாத்தையும் இப்படி போட்டு கச்சான்னு மல்டிப்ளை பண்ணுறதை விட்டுட்டு ஃபஸ்ட் இந்த 2 டேர்முக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே போடணும், கிராஸ் மல்டிப்ளை. இதை வச்சு மல்டிப்ளை பண்ணணும், இதை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா கீழே வந்துருச்சா? இப்போ இதை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு? ப்ளஸ். இதை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு நல்லா தெரியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இதோட வேல்யூ 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த டேர்ம் என்னவா மாறிடுச்சு? 1 divided by sin square theta cos square thetaன்னு மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ cos square theta plus sin square theta பதில் 1 போட்டிருக்கேன். இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த டேர்மை கீழே எழுதியிருக்கேன். இதை அடுத்து எழுதிட்டு இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சா சேம் அதே மெத்தட் தான். டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுக்கிட்டேன். இதை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இந்த டேர்மை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே 1 மைனஸ்னு வருதுல்ல, இங்கே பாருங்கள் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் லைக் டேர்ம்ஸ் இல்லையா, அதை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாவையும் ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா மேலே என்ன இருக்குது? 1 மட்டும் இருக்குது. அப்போது 1 டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா into 1 minus cos square theta sin square theta. நமக்கு இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இந்த 1ன்றது இந்த 3 டேர்முக்குமே காமன். அப்போ இது மூணுமே மல்டிப்ளையில் இருக்குது. அப்போது 1 divided by sin square theta into 1 divided by cos square theta into 1 divided by 1 minus cos square theta sin square theta. இப்போது 1 by sin square theta வேல்யூ என்னது? sin square theta ஓட வேல்யூ பாருங்கள், 1 divided by sin square theta into 1 divided by cos square theta into 1 divided by 1 minus cos square theta into sin square thetaன்னு கிடைக்கிது. இப்போ 1 divided by sin square thetaன்றது x into 1 divided by cos square thetaன்றது y into 1 divided by 1 minus cos square theta sin square thetaன்றது z. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? x into y into zன்னு கிடைச்சிருக்கு. அப்போது நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியது கிடைச்சிருச்சு. நம்ம x plus y plus z எடுத்துக்கிட்டோம். நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் x into y into z. இதை இப்படி எழுதினாலும் சரி, x y z இப்படி எழுதினாலும் சரி. ஓகேவா? நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். ஓகே, தேங்க்யூ. 11th மேக்ஸ் சாப்டர் 3 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 3.1ல 8th சம் நம்ம பார்க்குறோம். இஃப் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர், இதுதான் உங்கள் கொடுத்துருக்க கிவன். ஷோ தட் இதுலேருந்து இந்த எல்ஹெச்எஸ் சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan கியூப் தீட்டா கொசிக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 minus k square the whole power 3/2. இதுதான் RHS. நம்ம இந்த டேர்ம் தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. கேயோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
ஓகே, இப்போது அவங்க கொடுத்துருக்க கிவன் நம்ம எடுத்துக்கலாம். tan square theta is equal to 1 minus k square theta. இதுதான் அவங்க கொடுத்துருக்க கிவன். நம்ம கிவனை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். tan square thetaவோட ஃபார்முலா என்னது? secant square theta minus 1. அதுதான் tan square theta is equal to 1 minus k squared. ஓகேவா? இப்போது நம்ம சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த -1 இந்த சைடு போயிடுச்சுன்னா நமக்கு வந்து +1 ஆகிடும். அப்போ சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 + 1 2 minus k squared. அப்போ சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டான்றது என்னது? 2 minus k squared. இதை தான் நம்ம LHSல யூஸ் பண்ணி நம்ம RHS கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அவங்க கொடுத்துருக்க LHS எடுத்துக்கலாம். சீக்கன்ட் தீட்டா ப்ளஸ் tan cube தீட்டா கொசிக்கன் தீட்டா. இப்போது இது எல்லாம் சைன் காஸாக நம்ம மாற்றுறோம். சீக்கன்ட் தீட்டான்றது 1/cos ப்ளஸ் tan cube தீட்டான்றது sin cube தீட்டா டிவைடட் பை cos cube தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டான்றது 1/sin தீட்டா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த சைன் தீட்டாவையும் இந்த சைன் க்யூபு ஒரு சைன் தீட்டா இந்த க்யூப்பில் போயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். நம்ம அப்போ இது ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது 1/cos தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1/cos theta plus sin square theta divided by cos cube theta இருக்கு. இப்போது இந்த டினாமினேட்டர் ரெண்டுமே பாருங்கள், இதில் cos theta இருக்குது, இதில் cos cube theta இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மேலேயும் கீழேயும் cos square thetaவால் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், cos square thetaவால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணால் கீழே இருக்க இந்த டினாமினேட்டர் என்ன ஆகும்? cos theta இன்ட்டு cos square theta வந்து cos cube theta ஆகிடும். அப்போ இதுவும் cos cube theta, இதுவும் cos cube theta ஆகிடும். காமனாக நம்ம cos cube thetaவை கீழே எடுத்துக்கலாம். அப்போ மேலே என்ன இருக்கும்? cos square theta ப்ளஸ் sin square thetaன்னு இருக்கும். நமக்கு நல்லா தெரியும் cos square theta ப்ளஸ் sin square thetaவோட வேல்யூ 1. அப்போ 1/cos cube thetaன்னு இந்த டேர்ம் கிடைக்கிது. 1/cosோட வேல்யூ என்னது? சீக்கன். அப்போ 1/cos cube theta is equal to secant cube thetaன்னு கிடைக்கிது. நமக்கு என்ன வேல்யூ தெரியும்? secant square thetaவுக்கு தான் நமக்கு வேல்யூ தெரியும். அப்போது நம்ம இதை எப்படி எழுதலாம்? இந்த secant cube thetaவைன்னா secant square thetaன்னு போட்டுக்கணும். அந்த பவர் வந்து 3/2ன்னு போடணும். ஏன்னா ரெண்டு பவரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி பவர் இருந்துச்சுன்னா ஸோ 2 × 3/2 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும், 3ன்னு கிடச்சிரும். அப்போது சீக்கண்ட் கியூப் தீட்டாவை நம்ம இந்த ஃபார்மில் எழுதிக்கிறோம். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மேலே பவரில் 3/2ன்னு போட்டுக்கிறோம். இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவுக்கு நமக்கு வேல்யூ தெரியும்ல, என்ன தெரியும்? 2/k², 2 - k² தெரியும். நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல 2 - k²ன்றது வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ. அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 3/2ன்னு போட்டிருக்கோம். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய டேர்ம் கிடச்சிருச்சு, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்டுக்கோங்க? கேயோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கேயோட வேல்யூ வந்து இப்போ tan square theta is equal to 1 - k². அவங்க கொடுத்துருக்க கிவன். ஓகேவா? அப்போ tan theta மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நம்ம 1. இப்போது இங்கே ஸ்கொயரை கேன்சல் பண்ணோம்னா ஆப்போசிட் சைடு இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிறதுல ஸ்கொயர் ரூட் நம்ம போடணும். அப்போ tan square theta is equal to 1 - k² theta 1 - k². இப்போ tan theta மட்டும் வேணும்னா அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த சைடு நம்ம ஸ்கொயர் ரூட் போடுவோம். இப்போது k² நம்ம வேல்யூ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 0ன்னு கொடுக்குறோம். 0 கொடுத்தோம்னா 0² 0வே தான். இப்போ 1லேருந்து 0 போச்சுன்னா 1 தான் கிடைக்கும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 1ன்னா அதோட வேல்யூ 1. ஓகேவா? கேயோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருச்சு. இப்போது நம்ம அடுத்து வந்து 1 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்தோம்னா 1² ஆகிடும், அதோட வேல்யூ 1. அப்போ 1லேருந்து 1 போச்சுன்னா 0. 0வோட ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 0வே தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ கேக்கு வந்து -1ன்னு ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். -1 ஸ்கொயர் பண்ணால் +1ன்னு கிடச்சிரும். 1லேருந்து 1 போயிடுச்சுன்னா 0. அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 0ன்னா 0வே தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இன்கேஸ் நம்ம கேக்கு 1க்கு மேலே 2 அப்படின்னு வேல்யூ கொடுத்தா கூட 2² வந்து 4 ஆகிடும். 4ன்றது -4ஆக கிடைக்கும். அப்போ -4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே -3 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வரக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வேல்யூஸ் எடுத்துக்க மாட்டோம். அப்போ நம்ம கேக்கு என்ன வேல்யூஸ் கொடுக்கலாம்? 0 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம், -1 கொடுக்கலாம். அப்போ கேயோட வேல்யூஸ் வந்து நம்பர் லைனில் மார்க் பண்ணி பாருங்கள். 0 நடுவில் இருக்குது, இந்த சைடு 1 இருக்குது, -1 இருக்குது. 1ம் வரலாம், -1ம் வரலாம். அப்படின்னும் போது க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம போடுறோம். k பிலாங்ஸ் டு -1க்கும் 1க்கும் இடையில தான் இந்த கேயோட வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். அப்போ -1
கமா 1 இந்த இடைப்பட்ட இது ரெண்டுக்கு இடைப்பட்ட உள்ள வேல்யூஸ் எல்லாமே கேக்கு நம்ம கொடுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் கிடைக்க எஸ்எஸ் மேக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 11th மேக்ஸ் சாப்டர் 3 trigonometryல எக்ஸசைஸ் 3.1ல 9th சம் பார்க்குறோம். if secant theta plus tan theta is equal to p, obtain the value of secant theta, tan theta and sin theta in term of p. p இன் வாயிலாக இந்த எல்லாத்தோட மதிப்பையும் நம்ம கொடுக்கணும். secant theta plus tan theta is equal to p எனில் secant theta, tan theta மற்றும் sin theta ஆகியவற்றின் மதிப்பை p இன் வாயிலாக காண்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க கிவன் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். secant theta plus tan theta is equal to pன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம வச்சுக்கலாம். இப்போது நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி இது ரெண்டையும் யூஸ் பண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா secant square theta minus tan square theta is equal to 1. இது ஃபார்முலா, ஓகேவா? இப்போது இது எப்படி இருக்குது அப்படின்னிங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம். அப்போது இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா secant theta ப்ளஸ் tan theta இன்ட்டு secant theta மைனஸ் tan theta இஸ் ஈக்குவல் டு 1. இதை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போது a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். இப்போது secant theta ப்ளஸ் tan theta இதோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? பின்னு தெரியும். அப்போது p இன்ட்டு இதுக்கு இன்ட்டுன்னு தானே அர்த்தம். p இன்ட்டு secant theta மைனஸ் tan theta இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது நமக்கு secant theta மைனஸ் tan theta மட்டும் வேணா அந்த மல்டிப்ளேயில் இருக்க p இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது என்னவாகும்? டிவிஷனில் போகும். அப்போது secant theta மைனஸ் tan theta இஸ் ஈக்குவல் டு 1/p. இதை நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷனாக நம்ம வச்சுக்கிறோம். இது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து secant thetaவோட வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இங்கே ப்ளஸ் tan theta இருக்குது, இங்கே மைனஸ் tan theta இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டையும் கூட்டினோம்னா 2 secant thetaன்னு வரும். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 1 + 2 1ஐயும் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போது secant theta ப்ளஸ் tan theta இந்த டேர்மையும் ஆட் பண்ணணும். ப்ளஸ் secant theta மைனஸ் tan theta இந்த மைனஸ் tan thetaவும் ப்ளஸ் tan thetaவும் கட் ஆகிடும். இந்த சைடு இருக்கிறது p ப்ளஸ் 1/p இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஆட் பண்ணணும்ல. அப்போது p ப்ளஸ் 1/pன்னு வருது. இப்போது இங்கே மைனஸ் tan thetaவையும் ப்ளஸ் tan thetaவையும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். பேலன்ஸ் இருக்கிறது secant theta ப்ளஸ் secant theta ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2 secant thetaன்னு கிடைக்கும். இப்போ 2 secant theta இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு p ஸ்கொயர். இப்போது இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஆட் பண்ணும்போது p டிவைடட் பை 1 அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். p ப்ளஸ் இந்த pயும் இந்த p 1/pயும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அப்போது இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போது நம்ம இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது ரெண்டுக்கு எல்சியம் எப்படி எடுப்போம்? கீழே இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுக்குவோம். அப்போது 1 × p இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுவோம், இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ p × p ஸ்கொயர் ப்ளஸ் 1 1 × 1 1 தானே. அப்போது இது ரெண்டுக்கு எல்சியம் எடுத்தால் நமக்கு என்ன டேர்ம் கிடைக்குது? p ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை pன்னு கிடைக்கிது. இந்த LHS சைடு 2 secant thetaன்னு கிடைக்கிது. அப்போது secant theta மட்டும் வேணும்னா இந்த மல்டிப்ளையில் இருக்க 2 கீழே வரும்போது என்னவாகும்? p ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2p இந்த 2 கீழே டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்போ நம்ம secant thetaவோட வேல்யூவை இந்த p அப்படிங்கிற லெட்டர் வாயிலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். secant theta இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2p. இப்போ நம்ம secant thetaவுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து tan thetaவுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு secant thetaவோட வேல்யூ கிடச்சிச்சு. இதே ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு tan thetaவோட வேல்யூ கிடைக்கும். அப்போ 1 - 2 ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 என்னது? secant theta ப்ளஸ் tan theta எடுத்து எழுதிக்கிட்டோம். மைனஸ், ஓகேவா? மைனஸ்ன்னு போட்டு இந்த டேர்ம் secant theta மைனஸ் tan thetaவை நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கிறோம். ஓகேவா? மைனஸ்ன்னு போட்டு இப்போது இஸ் ஈக்குவல் டு இந்த p மைனஸ் 1/p
ஓகேவா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம மைனஸ் பண்ணுறோம். இப்போது இந்த மாதிரி மைனஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உள்ளே இருக்க 2 டேர்ம் இருக்கா, இந்த 2 டேர்முக்கும் ஹோலாக தானே நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். அப்போது இதை வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதை வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த மைனஸை வச்சு. அப்போ மைனஸ் இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் டேன் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் டேன் தீட்டான்னு கிடைக்கும். இந்த சீக்கன் தீட்டான்ற டேர்ம் கட் ஆகிடும். இந்த மைனஸ் சீக்கன் தீட்டாவையும் ப்ளஸ் சீக்கன் தீட்டாவையும் கட் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? டேன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா, இது ரெண்டே ஆட் பண்ணால் 2 டேன் தீட்டான்னு கிடைக்கும். இங்கேயும் பழைய மாதிரி நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். இப்போ பி மைனஸ் 1/பின்னு இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுக்கணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் பி ஸ்கொயர், நடுவில் என்ன அடையாளம் இருக்குது? மைனஸை நம்ம போட்டுக்கணும். இந்த 1 × 1 1. அப்போ இதுலேருந்து இப்போ இந்த 1லேருந்து 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பின்னு கிடச்சிருக்கு. 2 tan theta is equal to இந்த வேல்யூ. அப்போ tan theta மட்டும் வேணும்னா அந்த 2 வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? tan theta is equal to p squared minus 1 divided by இந்த 2 இந்த pக்கு டினாமினேட்டருக்கு வந்துடும். இங்கே மல்டிப்ளைல இருக்க 2 வந்து டிவிஷனுக்கு வந்துடும். அப்போ p squared minus 1 divided by 2p. இப்போ நமக்கு சீக்கன் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, tan தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எல்லாமே எப்படி? பிங்கிற லெட்டர் வாயிலாக நம்ம இந்த ரெண்டோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது சைன் தீட்டா. சரி, சைன் தீட்டா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ tan தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, tan தீட்டா டிவைடட் பை சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? tan தீட்டா டிவைடட் பை சீக்கன் தீட்டா. இப்போ tan தீட்டாவோட வேல்யூ என்னது? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஓகேவா? tan தீட்டாவோட வேல்யூ என்னது? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சீக்கன் தீட்டாவோட வேல்யூ என்னது? 1/cos தீட்டா. இப்போது tan தீட்டா டிவைடட் பை சீக்கன் தீட்டா. இப்படி இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன், இப்படி பை வந்துருச்சுன்னா நம்ம இதை இந்த கீழே இருக்க டினாமினேட்டர் என்ன பண்ணுவோம்? டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளைல மாற்றோம்னா ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம், தலைகீழாக போடுவோம். அப்போது சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா, இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். கீழே இருக்க இந்த டேர்மை தலைகீழாக போடுவோம். ஓகேவா? மல்டிப்ளை இன்ட்டு காஸ் தீட்டா டிவைட் பை 1ன்னு போட்டுக்கிறோம். இந்த 1/cos தீட்டாவும் காஸ் தீட்டா டிவைட் பை 1ன்னு போட்டுக்கிறோம். இப்போது இந்த காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். சைன் தீட்டா மட்டும் மேலே இருக்குது. டினாமினேட்டரில் 1 இருக்குது, 1 இருந்தாலும் 1 தான், இல்லைனாலும் 1 தான். ஸோ நம்ம என்ன ஆன்சர் என்ன சொல்லுவோம்? சைன் தீட்டான்னு சொல்லுவோம். இப்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? tan தீட்டா டிவைடட் பை சீக்கன் தீட்டாவோட வேல்யூ என்னது? சைன் தீட்டா. நமக்கு tan தீட்டா டிவைடட் பை சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. இப்போ tan தீட்டாவோட வேல்யூ என்னது? p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2p. சீக்கன் தீட்டாவோட வேல்யூ என்னது? p ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2p. இப்போ பாருங்கள், இந்த டேர்மை தலைகீழாக போட்டு அடிக்கும்போது இந்த காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆகிடுச்சா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த கீழே இருக்க டினாமினேட்டர் ரெண்டையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேவா? டிவிஷனில் இந்த 2pயும் கட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்குது p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை p ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் சைன் தீட்டாவோட வேல்யூ. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் கூட இன்னொரு தடவை நீங்கள் எழுதிக்கலாம். இதை வந்து அப்படியே தலைகீழ மல்டிப்ளையில் போட்டு இந்த 2p டிவைடட் பை p ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டால் இந்த 2pயும் கேன்சல் ஆகிடும். அதுக்கு பதில் ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்படியே கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை p ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போது நம்ம சைன் தீட்டா, டான் தீட்டா, சீக்கன் தீட்டா எல்லாமே இந்த p லெட்டர் வாயிலாகவே நம்ம அதோட வேல்யூஸை சொல்லிட்டோம். இந்த சம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் கிடைக்க SS Max தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.